இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர் டாக்டர் ஐயோ நன்றி டாக்டர் நன்றி டாக்டர் நன்றி நன்றி உங்களை எங்க பார்க்காம போயிடுவோம்னு நினைச்சேன். நீங்க தான் எங்க அப்பாவோட இதயத்தை காப்பாத்துனீங்க. யார் நீங்க? உங்களை நான் பார்த்ததே இல்லையே. டாக்டர் உங்களுக்கு என்ன தெரியணும்னு அவசியமே இல்ல டாக்டர். பக்தனுக்கு தான் கடவுளை தெரியணும், கடவுளுக்கு பக்தனை தெரியணும்னு அவசியமே இல்ல டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும் டாக்டர். தெரியும் டாக்டர். இப்போ உங்களுக்கு என்ன சார் வேணும்? இப்ப என்ன வேணும்? ஐயோ டாக்டர் ஐயோ என்ன டாக்டர் அப்பா கொண்ட மாதிரி எனக்கு டாக்டர் அடிக்கி ஒரு மாதிரி குத்து குத்து குத்துது. எங்க அப்பாவை காப்பாத்துற மாதிரி என்னைய காப்பாத்திடுங்க டாக்டர். நீ காப்பாத்திட்டு டாக்டர். என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு டாக்டர். ஒரு சீக்கிரம் பாருங்க டாக்டர். இந்த பார்த்தா டாக்டர் வலிக்குதே. என்னை காப்பாத்திடுங்க டாக்டர். எங்க அப்பாவை காப்பாத்துற மாதிரி என்னைய இங்க இங்கதான் வலிக்கு. டாக்டர் டாக்டர் வலிக்குதா? இவர்தான் டாக்டர், பஞ்சாயத்து பிரசிடென்ட். காப்பாத்திருக்க டாக்டர். இங்க சார் பார்க்கலாம். இங்கதான் பார்க்கலாம் இருங்க. ஏலே அம்மா சீக்கிரமா போய் ரத்னம் வெளிய கூட்டிட்டு வாங்க. இங்கதான் வலிக்கு டேய், இருடா, ரெண்டு பேரும் கொஞ்ச நேரமாவது பேச வேணாமா? ப்ளீஸ் டா, ஒரு 2 நிமிஷம் சமாளிடா ப்ளீஸ். டாக்டர் கொஞ்சம் பாருங்க டாக்டர், பாருங்க. உனக்கு இது எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்ல. ஸ்பூனை கொடு. ஐயா ஆமா இத பாருங்க சார். நல்லா பாருங்க. உங்களுக்கு நல்லா ரெஸ்பிரேஷன், பல்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே இல்ல, சாதாரண மூச்சு பிடிப்பு தான். ஜிம்முக்கு எதுவும் போவீங்களா? ஜிம்முக்கு பக்கமா தான் போவேன் டாக்டர். டெய்லி கடைக்கு அது பக்கம் தான் போவேன். பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு அப்படி தான் போவேன். கோயிலுக்கு ஜிம்மு பக்கமா தான் போவேன். அதனால எனக்கு ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஐயோ ஐயோ டாக்டர் பாருங்க டாக்டர், என்னாச்சு பாருங்க. இத பாருங்க சார், உங்களுக்கு ஒண்ணு இல்ல. இது சாதாரண தசை பிடிப்பா தான் இருக்கும். டாக்டர் இவர ட்ரையாடுக்கு கொண்டு போங்க. அங்க இருக்க டாக்டர் இல்ல நீங்க தான் அப்பாவை காப்பாத்துறீங்க. நீங்க தான் கை ராசி டாக்டர். என்னை கை விட்டுறாதீங்க. அது வரைக்கும் உங்க கையை விட மாட்டேன்.